இதே மாதிரி தான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது சார். அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே சார், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் ஃபண்டு நிறைய வச்சா தான் பண்ண முடியுன்றாங்க. அப்போ ஏன் நீங்கள் மட்டும் 50,000 வச்சுட்டு ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணலான்னு சொல்கிறீங்க? பண்ண முடியாதுன்னு கிடையாது, பண்ண முடியும். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் ட்ரேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ட்ரேட் பண்ணுறாரு, என்ன சொல்கிறாங்க, ரைட்டிங்க்கு வந்து மினிமம் வந்து 10 lakhs வச்சுக்கணும், 20 lakhs வச்சுக்கணும், 50 lakhs வச்சுக்கணும் தான் ரைட்டிங் பண்ண முடியும். அதுக்கு ரீசன் என்னென்னா, ஏன்னா இது இப்போ ஒன்றுமே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் தான் ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க, க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய லாஸ் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் வரும்போது புக் பண்ண தெரியாது, அதனால் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி 2 விஷயம் இருக்கிறதுனால மார்ஜின் பெனிஃபிட்டும் கிடச்சிருச்சு. அதே டைமில் இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டையும் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ப்ராஃபிட் இவ்வளோ தான், லாஸ் இவ்வளோ தான்றதையும் மைண்ட் செட் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trader Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரு பெரிய டவுட் கேட்டிருந்தாங்க எல்லாருமே. என்னென்னா, லாஸ்ட் வீக் முந்தின வீக் வந்து நம்ம இந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசியிருந்தோம். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து ஒரு இன்ட்ராடேயில் எப்படி பண்ணலாம் அதை பற்றியும் சொல்லியிருந்தேன் நான். ஸோ இப்போ சில பேருக்கு என்ன டவுட்னா, சார் எனக்கு இன்ட்ராடே பண்ணுறது கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது, பட் நீங்கள் சொன்ன மாதிரி என்கிட்ட ஒரு 50,000 தான் இருக்குது, ஆனால் எனக்கு இன்ட்ராடே பண்ணுறது லைட்டாக எனக்கு ஒரு பேனிக் இருக்குது, என்னால் அவ்வளோ இது பண்ண முடியாது, ஏன்னா என்னால் எமோஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் ஒரு ஆப்ஷனையே சொல்லிடலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ வில் டேக் தி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி ஒரு 50,000 தான் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு ரிஸ்க்கு மினிமம் இவ்வளோ தான் ரிஸ்க் வேணும், அதே டைமில் ஓரளவுக்கு மினிமம் ப்ராஃபிட் இருந்தாலும் எனக்கு போதும். ஸோ நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், ரிஸ்க் டு ரிவார்டில் 1:1.5 ஆர் 2 times. இது வந்து இட்ஸ் அ வெரி குட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ்லேயே ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்ஸில் கேட்கும்போது என்னென்னா, நிறைய பேர் இந்த நேக்கட் கால்ஸ், நேக்கட் புட்ஸ் தானா, அப்படியும் பண்ணலாம். ஆனால் அதில் என்னன்னா, இட் இஸ் பியூர்லி என்ன சொல்கிறது, ஒன் சைட் மார்க்கெட். அதுதான் ஒன்று, ஸ்ட்ராட்டஜிக்கலாக எதுவும் பண்ண முடியாது. நேக்கட் கால்ஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம் தெரியணும், டெக்னிக்கல்ஸ் இதெல்லாம் தெரிஞ்ச போது அதையும் யூஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ இது நான் என்ன சொல்கிறேன்னா, வில் ஹேவ் சம், நமக்கு இப்போ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ நம்மளதுலேயே பார்த்தீங்கனாலே 18 subjects ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து நார்மலாக சொல்லித்தரும். ஸோ அதில் ஒரு மெத்தடை மட்டும் நான் சொல்கிறேன் நான். இது வந்து இட்ஸ் அ ஸ்ப்ரெட். இந்த ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து இட்ஸ் அ ஸ்ப்ரெட். இது என்ன பண்ணணும்னா, இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் சென்சிபிள், அந்த சைட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சென்சிபிளில் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து நம்மளோட பேங்க் நிஃப்டிக்கான ஆப்ஷன்ஸ். இப்போ நிறைய பேர் பேங்க் நிஃப்டி தான் பண்ணுறதுனால, ஸோ இப்போ இது வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஒரு மாதத்துக்கு 4 ட்ரேடு, பேங்க் நிஃப்டி எடுத்திங்கன்னா ஒரு 4 ட்ரேடு, நிஃப்டி எடுத்திங்கன்னா ஒரு 4 ட்ரேட். அப்போ ஒரு ட்ரேடர் 8 ட்ரேட் பண்ண முடியும் ஒரு மாதத்துக்கு இதை யூஸ் பண்ணி. அப்போ என்ன பண்ணுன்னா, இது ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜியில் ஜஸ்ட் அ சிம்பிள் ஒன். என்ன பண்ணுனால், அட் த மணி ஸ்ட்ரைக்கை வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. சரிதா? இப்போ என்னென்னா, அட் த மணி ஸ்ட்ரைக்கை வந்து நார்மலாக பை பண்ணிவிட்டு ஒரு 400-500 பாயிண்ட்ஸ் நம்ம தள்ளி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆப்ஷனை ரைட் பண்ணணும். இப்போ ரைட்டிங்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு என்ன ஆகிடும்னா, சார் என்ன சார் ஆப்ஷன் ரைட்டிங் சொல்கிறீங்க, நிறைய காசு வேணுமே, நான் என்ன பண்ணுறது, நான் வச்சுருக்கதே 50,000 தான், அந்த 50,000க்கு ஆப்ஷன் ரைட்டிங் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் காட்டுறேன் நான். இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் தி பொசிஷன் ஹஸ் பீன் ஹெட்ஜ்ட். இப்போ நம்ம பையும் பண்ணிட்டோம், அதே டைமில் ஹையர் ஸ்ட்ரைக்கில் வந்து செல்லும் பண்ணிட்டோம். அட் த மணி கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டோம், வேறஸ் அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற கால் ஆப்ஷனை வந்து ரைட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும் நமக்கு. எப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு ஆப்ஷனை செல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் செல் பண்ணணும்னா ஃபண்ட்ஸ் நீடட் இப்போ இங்கே காட்டுது 1,38,000 வேணும்னு காட்டு. ஆனால் அதுவே வந்து நான் இப்போ ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி உள்ளே போடுறதுனால எனக்கு எவ்வளோ இப்போ மார்ஜின் தேவைப்படுது, மை மேக்ஸிமம் மார்ஜின் இட் இஸ் நீடட் இஸ் 29,000. அப்போது ஒரு 30,000 இருந்தாலே இந்த ட்ரேடை நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்த எக்ஸிக்யூட் பண்ண ட்ரேட்ஸுக்கு ரிஸ்க் அண்ட் ரிவார்டும் இதிலே காமிச்சிடுச்சு. ஸோ இப்போ மேக்ஸ் ப்ராஃபிட் எவ்வளோ வரும் நாள், 9,000 rupees இஸ் மை ப்ராஃபிட், மேக்ஸிமம் லாஸ் இஸ் 5,800. ஸோ ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னாலும் 1:1.5. ஸோ இப்போ இது பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒரு 50,000 வச்சுருக்கவங்களும் ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ நார்மலாக ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பொறுத்தனாலே
அது வந்து 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் வச்சுருக்கவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. சரி, அதுக்கும் பண்ண முடியும். அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஸ்ப்ரெட்ஸ் ஆர் தேர், ஸ்ட்ராங்கிள், ஸ்ட்ரைடல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து இன்கேஸ் நீங்கள் ஃபண்டு வச்சு பண்ணுறவங்க அதுவும் பண்ணலாம். இப்போ ஃபண்டு கம்மியாக இருக்குன்றவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து எமோஷன் ரொம்ப ப்ளே ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னால் ஃபஸ்ட்டு திங், நீங்கள் இதை ஸ்ப்ரெட்டு பில்ட் பண்ணிட்டீங்க. இப்போ தேர்ஸ்டே எக்ஸ்பைரி முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்ப்ரெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் பண்ணிட்டனால் என்ன பண்ணேன், நான் 37,900 பை பண்ணிட்டேன் காலை, 38,500 காலை வந்து ரைட் பண்ணி வச்சிட்டனால் எனக்கு மேக்ஸிமம் ரிஸ்க் இவ்வளோதான்றது தெரிஞ்சு தான் போகிறோம். அப்போ எனக்கு ரிஸ்க்குன்னு வந்தால் 5,800 எனக்கு லாஸ் ஆகும். ப்ராஃபிட்னு வந்ததுன்னா அட் த டே ஆஃப் எக்ஸ்பைரி ஐ மேக் அ ப்ராஃபிட் ஆஃப் அரௌண்ட் 9,100. இதில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நடுவில் ப்ராஃபிட் வருது, எக்ஸ்பைரி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ வெயிட் பண்ணும்போது என்னென்னா அட் தி எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி, இப்போ எக்ஸ்பைரி டேட் அன்றைக்கி கிட்ட வரும்போது இஃப் தி மார்க்கெட் மூவ்ஸ் அபவ் பிரேக் ஈவன் பாயிண்ட், இப்போ எவ்வளோ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 38,540, இதுக்கு மேலே எங்கே போனாலும் யூ வில் மேக் அ மணி ஆஃப் 9,000. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு. அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ உங்களுக்கு எமோஷனும் ப்ளே பண்ணலை, ஃபண்டும் கம்மி ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் இப்போ ஹெட்ஜிங் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த வெர்டிகல் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா நமக்கு ஹெட்ஜிங் பெனிஃபிட், மார்ஜின் பெனிஃபிட் கிடச்சிச்சு. 1,30,000 கொடுத்து வாங்க வேண்டிய மார்ஜின் பெனிஃபிட்டை இப்போ வெறும் 30,000 29,000 வச்சு ட்ரேட் பண்ணுறோம். ரெஸ்ட் ரிவார்டும் பக்காவாக முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா இது இப்போ ஒன்றுமே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் தான் ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க, க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய லாஸ் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் வரும்போது புக் பண்ண தெரியாது, அதனால் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி 2 விஷயம் இருக்கிறதுனால மார்ஜின் பெனிஃபிட்டும் கிடச்சிருச்சு. அதே டைமில் இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டையும் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ப்ராஃபிட் இவ்வளோ தான், லாஸ் இவ்வளோ தான்றதையும் மைண்ட் செட் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 50,000க்கு எனக்கு 5,000 ரிஸ்க்கு, அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு பண்ண முடியும். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக பண்ணணும்னா அதுக்கேற்ற ஸ்ப்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸ்ட்ரைக்ஸை தள்ளலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒரு 50,000 ஒரு 1 lakh வச்சு பண்ணுறவங்களுக்கு, இப்போ 1 lakh வச்சிங்கன்னா இது 5% ரிஸ்க்கு. அது நான் முன்னாடியே சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடுக்கு 5% எடுத்திங்கன்னா 20 trades will decide whether you are a trader or not. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகிடும், 20 tradesல நீங்கள் 10 trade ப்ராஃபிட் பண்ணிங்கனாலே you will make a profits. ஏன்னா 1:1.5 இருக்கீங்க. ஸோ தட் இஸ் ஹவ் யூ மேக் அ ப்ராஃபிட். ஸோ இது வந்து எதுக்கு சொல்கிறதுனா, ஒன்றுமே தெரியாமல் அட்லீஸ்ட் நான் ட்ரேட் பண்ணி இந்த 50,000 வச்சு, சார் எனக்கு இதுலேயும் நீங்கள் சொன்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் மணி மேனேஜ்மெண்ட்டும் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, ஒரு டிசிப்ளின்டாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்ப்ரெட்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அண்ட் இதில் முக்கியமான பெனிஃபிட் எமோஷன் கண்ட்ரோல் அண்ட் மார்ஜின் பெனிஃபிட். ஸோ இதை மைண்டில் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா திஸ் வில் பி அ வெரி சேஃப் திங். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் இது எனக்கு ஏற்கனவே தெரியும், இதில் பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும். இதே மாதிரி தான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. சார் அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே சார், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் ஃபண்டு நிறைய வச்சா தான் பண்ண முடியுன்றாங்க. அப்போ ஏன் நீங்கள் மட்டும் 50,000 வச்சுட்டு ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணலான்னு சொல்கிறீங்க? பண்ண முடியாதுன்னு கிடையாது, பண்ண முடியும். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாத்துக்குமே ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தாலும் மூல காரணம் டெக்னிக்கல்ஸ் தான். இப்போது ஒருத்தர் ட்ரேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, ட்ரேட் பண்ணுறாரு, என்ன சொல்கிறாங்க, ரைட்டிங்க்கு வந்து மினிமம் வந்து 10 lakhs வச்சுக்கணும், 20 lakhs வச்சுக்கணும், 50 lakhs வச்சுக்கணும் தான் ரைட்டிங் பண்ண முடியும்னா, அதுக்கு ரீசன் என்னென்னா தே டோன்ட் ஹாவ் டெக்னிக்கல் நாலேஜ். இப்போது என்னையே எடுத்துக்கோங்க, இப்போ நம்ம ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ முந்தின நேற்று கொடுத்துருந்தேன், கிளியராக ட்ரெண்ட் லைனில் இருந்துச்சு, பேங்க் நிஃப்டி மேலே தான் ஏற போகுதுன்னு கிளியராக சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி காமிச்சதுனால எனக்கு இந்த ஸ்ப்ரெட்டை வந்து கால் சைடில் பண்ணணுன்றது தெரியும். லாஜிக் புரியுதுங்களா? இப்போ இது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கால் சைட்லேயும் பண்ணுவாங்க, புட் சைட்லேயும் பண்ணுவாங்க. இது ஏதாவது ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வேறு சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸை ரைட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஏன்னா இந்த லாஸஸை இப்போது ஒரு சைடில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகுதுன்னு தெரியாமல் செல்லு பண்ணிட்டாங்கன்னா, மார்க்கெட் பாட்டு மேலே ஏறும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க, புட்ஸை ரைட் பண்ணி உட்காந்து மொத்த ஃபண்டையும் அதில் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அது என்னென்னா, அதுக்காக தான் ஃபண்டு வேணுன்றது. ஸோ அதுக்கான கோர் பர்பஸ் என்னென்னா, தே டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் நாலேஜ் அபவுட் டெக்னிக்கல்ஸ். மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்றதை ப்ரெடிக்ட் பண்ண தெரியல. அதனால தான் 2 சைட்லையும் ஃபண்டு வச்சு ட்ரேட் பண்ணலான்றது. தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இதுவே டெக்னிக்கல் தெரிஞ்சுட்டு மார்க்கெட் எனக்கு பை ட்ரெண்ட் தானா நான் பை சைடில் பண்ண போகிறேன், செல் ட்ரெண்ட் தானா நான் என்ன பண்ணுவேன், புட் சைடில் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். நீங்கள் நிறைய பேர் கேட்குறதும் அதுதான், சார்
உங்களோட இதுலேயே நான் வந்து ஆப்ஷன்ஸ் கிளாஸஸ் பார்த்தேன், நான் டேரெக்டாக டெக்னிக்கல்ஸ் வந்தேன், நான் ஆப்ஷன் கோர்ஸ் எடுத்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நம்ம அதை அலோவ் பண்ணுறதுலன்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னால் அதிகம் ஒரு கொஸ்டினாக கேட்குறீங்க, அதையும் சொல்லிடுறேன் நான். ஏன் ஆப்ஷன் கிளாஸ் டேரெக்டாக எடுக்கிறதுல டெக்னிக்கல் முடிச்சாதான் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, டெக்னிக்கல் இல்லாமல் ஆப்ஷன் பண்ண முடியாது. இதுதான் ஃபேக்ட்டு. நிறைய அமௌண்ட் வச்சுருக்கேன், நான் எவ்வளோ வந்தாலும் நான் என்ன பண்ண முடியும், என்னால் மேனேஜ் பண்ண முடியுன்றவங்க நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவுமே தேவையில்லையே, பையோ செல்லோ தெரியலன்னும் போது நீங்கள் வெறும் ஃபண்டை மட்டுமே வச்சு யூஆர் ட்ரைங் டு மேனேஜ் இட். பட் வேறஸ் எனக்கு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது, நான் அதை டிசிப்ளின்டாக கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெக்னிக்கல் இல்லாமல் ஆப்ஷனும் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் ஏறுதா இல்லையா இறங்குதான்றது எப்படி தெரியும்? அப்படி தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்களே. இப்போது மார்க்கெட் மேலே தான் ஏற போகிறதுன்னு தெரிஞ்சுன்னா எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியும். மார்க்கெட் இறங்க போகுதுன்னு தெரிஞ்சுன்னா எல்லாருமே செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இது தெரியலன்றது பட்சத்தில் தான் வி நீட் டெக்னிக்கல்ஸ். ஸோ அப்போ தெரியறதுக்கு என்ன வேணும்? ஆப்ஷன் வேணுமானா அது ஒரே ஆப்ஷன் தான், டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ், மொத்த ட்ரேடிங்க்கும், அது ஷேர்ஸாக இருக்கட்டும், ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், ஆப்ஷனில் ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பேஸ் என்னென்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான். எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரெண்டு தெரியணும். வெதர் ஒரு பேங்க் நிஃப்டி எடுத்தனாலும் நிஃப்டி எடுத்தனாலும், இப்போ நிஃப்டி என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் 15,000லேருந்தே வி ஹவ் கிவன் அ டார்கெட். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரிவியூவில் திருப்பி சொல்கிறேன் நெக்ஸ்ட் நிஃப்டி என்ன டார்கெட் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் ட்ரெண்ட். ஒரு மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், டெக்னிக்கல்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அதை எந்த மெத்தடில் நான் ப்ராஃபிட் பண்ண போகிறேன். என்னென்னா இப்போ எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கோல் இருக்குது. கோல் இந்த மார்க்கெட்டில் கோல் என்னென்னா டு மேக் ப்ராஃபிட். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கோல் இஸ் டு மேக் ப்ராஃபிட். அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கான வழி நிறைய மெத்தட் இருக்குது. ஒருத்தர் பைக்கில் போகலாம், ஒருத்தர் சைக்கிளில் போகலாம், ஒருத்தர் காரில் போகலாம். ஸோ புரியுதுங்களா? ஸோ என்ன ஆப்ஷன்னு நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. அப்போ ஒருத்தர் ஷேர்ஸ் வழியாக போவார் அந்த ப்ராஃபிட்டை ரீச் பண்ணுறதுக்கு, ஒருத்தர் ஃபியூச்சர்ஸ் வழியாக போவார் அந்த ப்ராஃபிட்டை ரீச் பண்ணுறது, ஒருத்தர் ஆப்ஷன்ஸ் வழியாக போவார், ஒருத்தர் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக போவார். அல்டிமேட் கோல் என்னவோ என்னது? ப்ராஃபிட் தான். ஆனால் அந்த கோலை ரீச் பண்ணுறது இந்த ஆப்ஷன் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மூளை. அந்த ரோடு என்ன ரோடுனா டெக்னிக்கல் தான். நீங்கள் இதில் நடந்து போகலாம், பைக்கில் போகலாம், அதுங்க ரோடு வேணும்ல. ரோடு இருந்தால் தான் வழி தெரியும். அந்த ரோடு ஒரே ஒரு ரோடு தான். தட் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லாமல் யூ கேனாட் டூ ஆப்ஷன் ட்ரேடிங் ஆஸ் வெல். நீங்கள் கால் ரைட்டிங் பண்ணுங்கள், புட் ரைட்டிங் பண்ணுங்கள், நேக்கட் கால்ஸ் பை பண்ணுங்கள், ஷேர்ஸ் பை பண்ணுங்கள், ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் டெக்னிக்கல் என்னன்னா ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. ட்ரேட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும், ஆனால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஃப்ளூக்கில் இல்லை லக்கில் அடிக்கலாம். பட் அழுத்தம் திருத்தமாக ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி டெக்னிக்கல் அனாலிசிஸ் இந்த மார்க்கெட். இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியாது. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இல்லை சார் எனக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் வேணாம், இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குது, மார்ஜின்ஸ் இதுவும் எனக்கு பெனிஃபிட்டும் கிடச்சிச்சு, ப்ளஸ் எனக்கு என்ன ஆயிடுச்சு, டிசிப்ளினாக நான் ட்ரேடும் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் இதையே யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஸ்ப்ரெட்ஸையும் யூஸ் பண்ணுறீங்க, பை பண்ணிட்டீங்க, ரெண்டு சைடும் மேலே செல் பண்ணிட்டீங்க, கீழே பை பண்ணிட்டீங்க, மேலே தான் ஏறப்போகுதுன்னு என்ன நிச்சயம்? அப்போ என்ன ப்ராபபிலிட்டினால், டெக்னிக்கல் தெரிஞ்ச எனக்கு என்னன்னா, இப்போ டெக்னிக்கல் தெரிஞ்ச நம்ம ட்ரேடர்ஸுக்கு என்ன ஆகும்னா, இந்த 9,000 ப்ராஃபிட் 5,000 ரிஸ்கில் 10ல் 8 தடவை ப்ராஃபிட் அடிக்கும், 2 தடவை தான் ஸ்டாப் அடிக்கும், லாஸஸ் ஆகலாம். தெரியாதவங்களுக்கு 10ல் 1வது 2 வாட்டி ப்ராஃபிட் அடிக்கும், மிச்சம் 8 தடவை லாஸ் தான் அடிக்கும். ஸோ அதனால தான் அவங்க நிறைய பேர் இதுவும் ஒர்க் ஆகாதுன்னு போகிறதுக்கு. ஸோ அப்போ கோர் ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் டெக்னிக்கல்ஸ். ஸோ முதல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்களும், ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் சொல்கிற இந்த விஷயம் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணணும்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரியும், டெக்னிக்கல்லாம் என்னன்னு தெரியும், ட்ரெண்டுனா தெரியும், ஃபிபனாச்சி யூஸ் பண்ண தெரியும்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். ஸோ அதை தான் சொல்ல வரேன். கரெக்டான ப்ரொசீஜராக மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறவங்க ஒரு விஷயத்தில் என்ன சொல்கிறது, பாவமாக இருக்கும். நிறைய பேர் பார்க்கும்போது வந்துட்டு கிளாஸில் வந்து உட்காரும்போது சொல்லுவாங்க, சார் நான் 10 லட்சம் லாஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் சார் வரேன், நான் இதை நான் முதலே பண்ணிடலாமா? இந்த கேள்விகளை நிறைய பார்த்துட்டேன். நான் நிறைய பேரோட பதில்களும் இதுதான், சார் நான் முடிச்சுட்டு தான் சார் இங்கே வந்தேன், இதெல்லாம் முதலே தெரிஞ்சதுன்னா நான் ப்ராஃபிட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் கோ இன் த சேம் பாத். அவ்வளோதான் சொல்ல முடியும் நான். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி மார்க்கெட். மார்க்கெட்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க, டெக்னிக்கல்னா என்னென்னு தெரியும், ஃபண்டமெண்டல் தான் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, ஆப்ஷன்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணலாம், அது எப்படி போய் கோலை ரீச் பண்ணலான்றதை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் ஆல்சோ பி ஏபிள் டு மேக் ப்ராஃபிட். ஸோ அப்போ இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தெரிஞ்சவங்க இதை ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை இன்கேஸ் தெரியலனா, ஸோ வி அட் ட்ரேட் அச்சீவர்ஸ் வி டீச் பீப்புள் ஆஸ் வெல். உங்களுக்கு தெரியும் அது. ஸோ ட்ரேட் அச்சீவர்ஸில் வந்து ஒரு டெக்னிக்கலை எப்படி யூஸ் பண்ணி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோன்றதையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் நீங்கள் அதில் வேணும்னாலும் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ ட்ரேட் அச்சீவர்ஸ்லாம் ஆப்ஷன்ஸை வந்து டெக்னிக்கல் இல்லாமல் சொல்லித்தர மாட்டோம். ஸோ அதை கேள்வி கேட்டவங்களுக்கு அந்த
பதில் சொல்கிறேன் நான். அண்ட் ஒன் மோர் திங், ஐ எம் ஒரு ஆஃபர்ன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஆஃபரும் நான் சொல்லிடுறேன் நான். நார்மலாக வந்து நம்ம டெக்னிக்கல் முடிச்சிட்ட பிறகு தான் ஆப்ஷன் கோர்ஸ்னு தனியாக இருக்கும். அதில் வந்து இப்போ நான் இங்கே சொன்ன இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி 18 ஸ்ப்ரெட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வில் பி தேர். ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரீட்டைல் ட்ரேடர் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே அந்த கோர்சஸில் கவர் பண்ணுவோம். ஸோ அது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் ஃபீஸ் அரௌண்ட் 10,000 + GST வரும். இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுனால ஒரு ஆஃபர் மட்டும் சொல்லிடுறேன் நான். இன்கேஸ் நீங்கள் டெக்னிக்கலோட நீங்கள் ஆப்ஷன்ஸும் சேர்த்து பண்ண போகிறேன்ற அந்த மைண்ட் செட்டோட நம்ம ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சிட்டு வரீங்கனால் நம்ம கோர்ஸ் ஃபீ வில் பி லெஸ். உங்களுக்கு தேர் இஸ் அ டிஸ்கவுண்ட் வித் தட். நீங்கள் அதை டைரெக்டாகவே கால் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட்ஸ் என்னன்றது உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கோர்ஸ் ஃபீ டெக்னிக்கல் அண்ட் ஆப்ஷனை ஒரே டைமில் கம்பைன் பண்ணி எடுக்கும்போது we are going to give you a discount as well with that. ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெக்னிக்கலும் தெரியும், ஆப்ஷனும் தெரியும், அதில் எப்படி ப்ராஃபிட்டபுளாக பண்ணலான்றது அதை சொல்லி தந்துடுவாங்க. ஸோ இது எல்லாமே இன்கேஸ் நீங்கள் இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்க ஸ்க்ரோலுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. அண்ட் நம்ம கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே வந்து நமக்கு சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர் 3 இடத்துலையும் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் கம்மிங் வென்ஸ்டே வந்து நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் எவ்ரி சாட்டர்டேஸ் வந்து நமக்கு வீக்கெண்ட் கிளாஸஸ், இந்த ஆஃபீஸ் கோயர்ஸால் ஆன்லைனும் வர முடியல, என்னால் ஆஃப்லைனும் வர முடியலன்னா வீக்கெண்ட் பேட்சஸும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஆல்ரைட், ஸோ இது இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் திங் இஸ் பேஸ் இஸ் டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ், சென்டிமெண்டல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயம் கம்பைன் பண்ணும்போது அதோட ப்ராடக்ட் இட் வில் லீட் டு ப்ராஃபிட்ஸ். ஸோ இதுதான் சொல்ல வர்றது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க தாராளமாக பண்ணுங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணிங்கனால் ஒரு மாதத்துக்கு நிஃப்டியில் ஒரு 4 ட்ரேடு, பேங்க் நிஃப்டியில் எவ்ரி வீக் எக்ஸ்பைரி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். தாராளமாக பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.